தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: திருவள்ளூர் பூண்டியில் 9 சென்டிமீட்டரும், செங்கல்பட்டு மதுராந்தகம், தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டரும், கடலூர் வனமாதேவி, திருவள்ளூர் சோழவரம், திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும், ராணிப்பேட்டை, சோளிங்கர் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. திருவண்ணாமலை செய்யார், ராணிப்பேட்டை அரக்கோணம், திருவள்ளூர் பூந்தமல்லி, சென்னை அம்பத்தூர், வானகரம், புழல், மலர்காலனி, திருநெல்வேலி ஊத்து, காக்காட்சி, மதுரை உசிலம்பட்டி, திருவள்ளூர் தாமரைப்பாக்கம், செங்குன்றம், திருத்தணி, பள்ளிப்பட்டு, சென்னை ஐஸ் ஹவுஸ், நந்தனம், கத்திவாக்கம், திருவிக நகர், செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம், ராணிப்பேட்டை, மதுரை கள்ளக்குடி, சென்னை முகலிவாக்கம், கொளத்தூர், தேனி பெரியகுளம், திருவள்ளூர் செங்குன்றம், திருத்தணி ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. மதுரை கல்லந்திரி, திண்டுக்கல் கொடைக்கானல், மயிலாடுதுறை கொள்ளிடம், காஞ்சிபுரம் உத்திரமேரூர், செம்பரம்பாக்கம், கன்னியாகுமரி களியல், கடலூர் குப்பநத்தம், விருதுநகர் திருச்சுழி, சென்னை பெரம்பூர், திருவண்ணாமலை வெம்பாக்கம், திருவள்ளூர் திருவாலங்காடு, ராமநாதபுரம் கடலாடி, செங்கல்பட்டு செய்யூர், தஞ்சை அதிராமப்பட்டினம், ராமநாதபுரம் ராமேஸ்வரம், சிவகங்கை இளையான்குடி, சென்னை ராயபுரம், பெரம்பூர், தருமபுரி ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. திருநெல்வேலி மணிமுத்தாறு, சென்னை நுங்கம்பாக்கம், தேனி மஞ்சளாறு, திருநெல்வேலி பாபநாசம், மாஞ்சோலை, சென்னை திருவொற்றியூர், காஞ்சிபுரம், கொளப்பாக்கம், விருதுநகர், புதுக்கோட்டை கரம்பக்குடி, கடலூர் விருத்தாச்சலம், திருவாரூர் கோவிலங்குளம், ராமநாதபுரம் தொண்டி, சென்னை அடையார், மதுரை பெரியப்பட்டி, குப்பனம்பட்டி, சாத்தியார், சென்னை தேனாம்பேட்டை, அடையார், மீனம்பாக்கம், கோடம்பாக்கம், ஆலந்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு: அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மற்றும் சேலத்தில் 33 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 27ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசை நோக்கி நகர்ந்து 28ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவுகிறது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும். தென் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. 28ஆம் தேதியில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 29ஆம் தேதியில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதியில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 1ஆம் தேதியில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
2ஆம் தேதியில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.